எப்போ இந்த நிவின் வந்து ராகினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில் போய் நின்னாரோ அதனால வந்து இவங்க கிளம்பி கொடைக்கானல்லேருந்து இந்த குடும்பமே கிளம்பி திருப்பி மலையிலேருந்து கீழே இறங்கி சென்னைக்கு வந்தாங்களோ அப்போ இருந்தே அந்த கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற கேள்விகள் நம்ம எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து வர மாதிரி தான் வந்து பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் அப்படியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் காவேரியை முதல்ல நிறைய பேர் ஏற்றுக்காட்டியும் அந்த காதல் கதை அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள செட் ஆனது எல்லாமே நல்லா இருந்ததுக்கு பிறகு இப்போ சம்மந்தமே இல்லாமல் கடைசியில் வந்து சாரதாவுக்கு வந்து பார்த்து நம்ம இந்த ஒரு அடிக்கடி கேட்போம் குடிச்சிருக்கியா நீ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற மாதிரி சாரதா நடந்துக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை வச்சு மட்டும் இந்த கதையை இப்போ இழுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ முதல்ல என்ன நடக்குது, செயினை வந்து இப்போ நர்மதாவுக்கு போட்டு விட்றாங்க. காவேரி விஜய் வாங்கி கொடுத்தது உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டஸ்கி கியூட்டிடி அப்படின்லாம் வந்து டைலாக்லாம் பேசிட்டு வெளில கூட்டத்தை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுத்து அதை விஜய்க்கும் காதில் கேட்குற மாதிரி தமிழ்காரங்க காதில் விடுற மாதிரி சொல்லுங்கிற மாதிரி செயின் அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த அத்தை வெளில வந்துடுறாங்க, குமரனோட அம்மா. அவங்க வந்து விஜயை பார்த்து நீ செஞ்சதெல்லாம் நியாயமாப்பான்னு கேட்டால் நான் இப்போயே அவளை கூட்டு போக ரெடியாக இருக்கேன், அவங்க அவ்வளோ அன்பும் காதலும் வச்சுருக்கேன், நான் செஞ்ச தப்பை நான் உணர்ந்துட்டேன், ஆனால் அனுப்பிவிடாது அந்த வீட்டில் இருக்கவங்க தான், நீ அங்கே போய் பேசுங்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செயின் வந்து யார் போட்டுவிட்டா அப்படிங்கிற கேள்விக்கு நான் தான் வந்து என் சம்பள பணத்தை வச்சு போட்டேன் அப்படின்னு வந்து காவேரி கதை விட்டுட்டு இருக்க. அப்போ அந்த அத்தை உள்ளார வந்துட்டு உன் கடத்தில் எதுக்கு வந்து தாலி இருக்குது, அவனை தான் உனக்கு பிடிக்கல, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலையா, பண்ணிட்டேன்னா அவனுக்கு சொத்துல அவனுக்கு பங்கு இருக்குது, இல்லை அப்படின்னா வந்து அந்த தாலியை கழட்டி வீசிட வேண்டியதானே அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்க உடனே வந்து இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ தான் குடிச்சிருக்கியான்னு நம்ம சாரதாவை பார்த்து கேட்கணும். அவங்க வந்து அவள் போகிறதுனா போகலாம், அவனோட போகிறதுனா போகலாம் அப்படின்னு வந்து பேசினதுக்கப்புறமா வந்து சரி அப்போ போக வேண்டியதானே அவங்க அம்மா சொல்லிட்டாலே அப்படின்னா உடனே எப்படி அவள் போவா, அவன் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி என் பிள்ளையை அவமானப்படுத்திருக்கான், அவன் போயிடுவாளா, அதெல்லாம் எனக்கு ஒத்து வரல அப்படின்னா இப்போ தான் போகணுங்கிற அப்புறம் இப்படியும் பேசுகிற என்ன குடிச்சிருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டால் திருன்னு முடிக்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு மட்டும் தான் அந்த கதையை கொண்டு போகிறாங்க. ஏமா சாரதா போதுமா அந்த பைத்தியக்காரத்தனம் நமக்கே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து தாலியை கையில் வச்சுட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. காவேரி வெளில நின்றுட்டு அதை பார்த்துட்டு போய் மாமி வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகிடுத்துப்பா, நம்ம வந்து உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு விஜய்கிட்ட போய் ஏதோ காமெடி பண்ணிட்டுருக்காங்க. அவர் வந்து பரவாயில்ல நம்ம தாலி எடுத்து கண்டெல்லாம் ஒத்திட்டாங்களான்னு நினச்சி அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் தான் கர்ப்ப தகவல் வரப்போகுது. இவங்க 2 தடவை கொமட்ட ஆரம்பிச்சிச்சு, ஒரு தடவை வாமிட்டே எடுக்கிறாங்க. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு பார்த்தா டேட்டெல்லாம் தள்ளி போயிடுச்சு, நம்ம கர்ப்பமாக இருக்க வாய்ப்பாக இருக்கோ அப்படின்னு இப்போ காவேரி யோசிக்க போகிறாங்க. அது வாய்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.